Hello friends, I welcome you to English Mode. இந்த வீடியோவில் தும்மல், கொட்டாவி, ஏப்பம், விக்கல், குரட்டை போன்றவற்றை ஆங்கிலத்தில் எவ்வாறு சொல்லலாம் என்பதையும் அவற்றை வைத்து சென்டென்ஸ்கள் எவ்வாறு உருவாக்கலாம் என்பதையும் தான் பார்க்க போகின்றோம். இந்த சொற்கள் ஆங்கிலத்தில் விசேடமானவை, ஏனெனில் இவற்றை நாங்கள் பேச்சொல்லாக நவுனாகவும் பயன்படுத்தலாம் அல்லது வினைச்சொல்லாக வேர்பாகவும் பயன்படுத்தலாம். Okay, let's get started. First நாங்கள் பார்க்கவிருக்கும் வேர்ட் விக்கல். ஹிக்கப். ஹிக்கப். ஹிக்கப்பை நவுனாக பயன்படுத்தி எவ்வாறு சென்டென்ஸ் உருவாக்கலாம்? எனக்கு விக்குது. I have hiccups. I have hiccups. விக்கல் ஒரு தடவை இருக்காது, தொடர்ச்சியாக வரும். அதனால்தான் ஹிக்கப்ஸ் என்று ப்ளூரலாக, அதாவது பன்மையாக நாங்கள் பயன்படுத்தியுள்ளோம். ஹிக்கப்பை ஒரு வேர்பாக பயன்படுத்தி சென்டென்ஸ் எவ்வாறு உருவாக்கலாம் என்பதை பார்ப்போம். அவன் அடிக்கடி விக்குகிறான். He often hiccups. He often hiccups. Next word. ஏப்ப விடும்போது அடிக்கடி belch. belch. belch என்பதை நவுனாக பயன்படுத்தி ஒரு சென்டென்ஸை பார்ப்போம். அவனுடைய சத்தமான ஏப்பம் எனக்கு பிடிக்காது. I don't like his loud belch. I don't like his loud belch. ஓகே, வேர்பாக ஒரு சென்டென்ஸை பார்ப்போம். அவன் சத்தமாக ஏப்பம் விட்டான். He belched loudly. He belched loudly. Next word. தும்மல். Sneeze. Sneeze. அவன் அவனுடைய தும்மலை நிறுத்தினான். He stopped his sneeze. He stopped his sneeze. இங்கு sneeze நவுனாக பயன்படுத்தப்பட்டுள்ளது. புகை என்னை தும்ம வைத்தது. The smoke made me sneeze. The smoke made me sneeze. இங்கு sneeze வேர்பாக பயன்படுத்தப்பட்டுள்ளது. Next word. கொட்டாவி. yawn. yawn. அவள் கொட்டாவி விட்டு பேசினாள். She talked with a yawn. She talked with a yawn. In this sentence, yawn ஒரு நவுனாக இருக்கின்றது. அவள் கொட்டாவி விடுவது போல நடித்தாள். She pretended to yawn. She pretended to yawn. yawn இங்கு வேர்பாக பயன்படுத்தப்பட்டுள்ளது. Next word. கைப்புள்ள இன்னும் ஏண்டா முடிச்சுக்கிட்டு இருக்க? குரட்டை. snore. snore. எனது அப்பாவின் குரட்டையை என்னால் கேட்க முடிகிறது. I can hear my dad snores. I can hear my dad snores. இந்த சென்டென்ஸில் snore நவுனாக இருக்கின்றது. அவன் சத்தமாக குரட்டை விட்டுக் கொண்டிருந்தான். He was snoring loudly. He was snoring loudly. இங்கு snore வேர்பாக இருக்கின்றது. And the final word. குசுவாசம் 4 வகைப்படும். ஓகே, நான் என்னவென்று சொல்லவே தேவையில்லை. இதை நாங்கள் fart. fart என்று சொல்லுவோம். அந்த அறையிலிருந்து எனக்கு ஒரு fart கேட்டது. I heard a fart from the room. I heard a fart from the room. இங்கே fart ஒரு நவுனாக வந்துள்ளது. பொது இடத்தில் fart பண்ணாதே. Don't fart in the public place. Don't fart in the public place. Okay friends, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். and if you haven't subscribed to English Mode, please subscribe now. மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கின்றேன். Take care.